ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் பண்ண போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு விசில் விட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மசால் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இப்போ தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடர் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்க தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மசாலுக்கு தேவையான உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை தோல் நீக்கி மசிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவி கலரி விட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேட்சாக போய் பூரி செய்யலாம்.
இப்போ பூரிக்காக நம்ம வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைஸ் போதும். இது நல்லா தேய்ச்சாச்சு. இது ஆயிலில் போட்டு எடுத்தோன்னா பூரி ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பூரி சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொசு பொசுன்னு பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி என்னுடைய சமையல் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.